ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணேசஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் நாம் தரிசிப்பது எந்த ஊரில் எந்தெந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய ஆலயங்கள் இருக்கின்றது, எந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் பார்ப்போம். மூன்றாவதாக இருக்கக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. கிருத்திகை என்றால் கார்த்திகை என்று சொல்வார்கள். முருகப்பெருமானுக்கு 27 நட்சத்திரங்களில் இந்த கிருத்திகை நட்சத்திரம்தான் அந்த முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த பெண்கள் என்று சொல்வார்கள். அந்த கார்த்திகை அதுதான் மாதம் அந்த கார்த்திகை தினத்தன்று முருகப்பெருமானுக்கு தனி விசேஷம் உண்டு. முருகப்பெருமான் ஆலயங்கள்லாம் கிருத்திகை, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வாங்க. பால் குடம், காவடி எடுப்பது, இந்த மாதிரியெல்லாம் வைத்திருக்கின்றார்கள். அந்த கிருத்திகை பெண்கள், அதான் கார்த்திகை பெண்கள் என்று சொல்வார்கள். அது 6 பெண்களாக இருந்து அந்த முருகப்பெருமானை எடுத்து வளர்த்தது. அதனால தான் அந்த கிருத்திகை அப்படின்னா முருகருக்கு விசேஷம். முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாக நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்த காரணத்தினால் அந்த கிருத்திகைக்கும் தனி சிறப்பு உண்டு. அதனால தான் மாதம் கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வழிபடுகின்றார்கள் அனைத்து ஆலயங்களிலும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்கக்கூடிய ஆலயம் கஞ்சா நகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம். காத்திர சுந்தரேஸ்வரர் சுவாமி, இந்த சுவாமியை வணங்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் இந்த சுவாமியை வணங்க வேண்டும். இந்த சுவாமி மயிலாடுதுறை அப்படிங்கிற இடத்துல அருகிலே இருக்கின்றது. மயிலாடுதுறை அருகாமையிலே இருக்கின்றது. இந்த சுவாமியை வணங்க வேண்டும். பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் நான் இந்த சொல்லும்போது இந்த சுவாமியை நீங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு தான். நமக்குன்னு ஒரு வழிபாடுகள், அதாவது நிறைய பேருக்கு தோஷங்கள் இருக்கும். இந்த தோஷங்களை நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற போது அதுக்குன்னு தனி பரிகாரங்கள்லாம் உண்டு. இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது மாதிரி குழந்தை பிறக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. பொதுவாக இந்த நட்சத்திரத்துக்காரர்கள்லாம் இந்தந்த ஆலயத்திற்கு சென்று அந்த சிவனை வழிபட்டு அந்த சிவனை பார்த்துவிட்டு அந்த சிவனுக்கு ஒரு தீபம் ஏற்றுவது, ஒரு அர்ச்சனை செய்வது, இதை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு தனி பலன்தான். ஆகையினால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கஞ்சா நகரம் காத்திர சுந்தரேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறையில் இருக்கின்றது. அந்த சுவாமியை சென்று வழிபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம். இப்போ நம்ம போயிட்டு நம்ம நட்சத்திரம் பரிகாரம் நான் சொல்லிட்டேன், இந்த கோயிலுக்கு இந்த நட்சத்திரத்துக்காரங்க போங்கோ நல்லது அப்படின்னு சொல்லியாச்சு, இந்த சாமியை வழிபடுங்கன்னு சொல்லியாச்சு. அந்த சுவாமியை நீங்கள் வழிபட போகும்போது அந்த சுவாமியோட சிந்தனைகள், அந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்களா அந்த மந்திர ஒலி உங்கள் காதில் விழணும். அந்த சுவாமி மட்டும்தான் நமக்கு எய்த்தாப்புல இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வணங்கினால்தான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். தூக்கங்கிற ஆனந்தம் எப்படி நமக்கு கிடைக்குதோ அதுபோல் தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது உங்களோட மூளையை கொண்டு அங்கே நுழைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னாக்க தயவு செய்து ஃபோன் பேசாமல் அந்த செல்ஃபோன்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சைலண்ட் மூடில் போட்டு வச்சுட்டு சுவாமியை சிந்தனைகள் மட்டும் வச்சுட்டு சுவாமியை தரிசனம் செய்து அந்த சுவாமியோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறோம். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய்.